தேடலும் பயமும் தான் வந்து நம்ம தம்பி சினிமாக்குள்ள வர வேணாம், இந்த துறைக்குள்ள வர வேணான்னு இருக்க வச்சுதான். இன்னைக்கு இருக்க காலகட்டம் 25 வேற 15 வேற இருந்துச்சு. அவன் நல்லா படிப்பான், என்னை விட நல்லா படிக்கிறான். ஸோ படிச்சு ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகும். இப்போ உங்களோட ஹைலைட்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும், ப்ரௌட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவர்கள் போட்ட ஸ்டோரியை நீங்க ஹைலைட்ல வச்சிருந்தீங்க. நீங்க உங்க தம்பிக்கு செய்வீங்களா செய்ய மாட்டீங்க? அப்கோர்ஸ், கண்டிப்பா. அதேதான். அவன் நல்லா இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? ஆமா ஆமா ஆமா, சந்தோஷம் தான். நடிப்புக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு கிடைச்சிருக்கும்ல. அந்த டைம்ல எங்க பைக் கூட கிடையாது, எங்களுக்கு எல்லாம் பைக் பஸ்ல தான் போகும். அங்க பார்த்த அடையாளம் கேட்டுட்டு ஆட்டோகிராஃப் கேட்பான். எப்படி பண்ணாடு, சம்பளம் கொடுக்க முடியாமல் வேற வழி இல்லாமல் நீ செஞ்சிடறான்னு சொல்லி அதை வந்து தயாரிப்பாளரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் திருப்பி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அது வெளியில டெலிகாஸ்ட் ஆகுது. நான் ஒரு அசிஸ்டண்டா ஒரு நாளைக்கு 50 ரூபா பேட்டா வாங்குற வேலைக்காரனா போய் ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்து லொகேஷன் போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து எல்லா இதுலயும் போகும். என் ஃப்ரெண்ட் என்ன அறிமுகப்படுத்தும் போது கோபிநாத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுது. எதுக்கு என்ன அறிமுகப்படுத்தலாம்? கோபிநாத்தோட அண்ணன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் உண்மைதான். எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? நான் எங்க ஊர்ல வந்து மம்முட்டி பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கேட்கும் பொழுது இன்னொரு இவரான்னு ஆமாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கு. நான் யாருங்கிறது எனக்கு போதும். தேடலும் பயமும் தான் வந்து நம்ம தம்பி சினிமாக்குள்ள வர வேணாம், இந்த துறைக்குள்ள வர வேணான்னு இருக்க வச்சுதா. தேடல் பயம் இல்லை. இன்னைக்கு இருக்க காலகட்டம் 25 வேற 15 வேற இருந்துச்சு. 2005 மொத்தமாவே வேற இருந்துச்சு. இப்போ 2000ஐயும் 2025 நீ கம்பேர் பண்ணவே முடியாது. ஆமா. ஸோ அந்த காலகட்டத்தில் இது வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தர வருமானம் கிடையாது. இன்னைக்கு நான் ஒருவேளை தூக்குனா தூக்கிறோம், இல்லை அவ்வளோதான் நீ காணா போவேன் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது அவன் நல்லா படிப்பான், என்னை விட நல்லா படிக்கிறாள். ஸோ படிச்சு ஒரு நிரந்தரமான வேலைக்கு போ அப்படிங்கிறது தான் இப்போ சொன்ன. வர விடாமல் வர வேண்டாங்கிறது இல்லை. இன்னொன்று இருக்குங்கிறப்ப நீ அதை செய். ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுத்துட்டோம்னா பின்னாடி வாழ்க்கை குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பா. செய், உனக்கு அது வரும், அதை செய், அதுக்கு நான் உதவி செய்யறேன். ஓகே ஓகே, அப்படிதான். ஏன்னா அது மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் ஒரு உங்களோட ஹைலைட்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும், ப்ரௌட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவர்கள் போட்ட ஸ்டோரியை நீங்கள் ஹைலைட்டில் வச்சுருந்தீங்க. அதை பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, ஃபைன், உனக்கு வருதுன்னா நீ அதுக்கப்புறம் போய்க்க அப்படிங்கிற மாதிரி துணை நின்ற ஒரு அண்ணனா உங்களை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. நான் என்னை மிகைப்படுத்தி சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணல, அவர் போனால் நான் துணை நின்னேன் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த ஒரு விஷயந்தான். நைஸ். இப்போ ஓகே, நம்ம ஃபைன் யோசித்தோம், ஆனால் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அண்ணனை தாண்டி ஒரு ரசிகனா அந்த கேள்வி நான் கேட்கலாம், எப்படி இருந்துச்சு அது அந்த மொமெண்ட், இப்ப இவர் இருக்கிற மொமெண்ட்? இல்ல, இது லைம் லைட்ல ஒரு மீடியால இருக்கிறதுனால இது வந்து ஹைலைட் ஆகுது. நீங்க இது ஒரு முக்கியமான கேள்வியா நீங்க வைக்கிறீங்க. இல்ல, வாழ்க்கையோட இருக்கிறதுனால அந்த கேள்வி வைக்கிறீங்க. அதுதான், மீடியாங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியப்படுறதுனால இது ஒரு முக்கியமான கேள்வியா வைக்கிறீங்க. நீங்க உங்க தம்பிக்கு செய்வீங்களா செய்ய மாட்டீங்க? அப்கோர்ஸ், கண்டிப்பா. அதேதான். அவன் நல்லா இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? ஆமா ஆமா, சந்தோஷம் தான். கண்டிப்பா. பெருமை எப்படின்னு ரைட், நம்ம கூட இருந்தப்ப, நம்ம கூட பிறந்தா, நம்ம கூட வளர்ந்தேன், நல்லா இருக்காங்கிறது பெருமை. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க சொன்னதான் நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன அறிமுகப்படுத்தும் போது கோபிநாத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுது. எதுக்கு என்ன அறிமுகப்படுத்தலாம்? கோபிநாத்தோட அண்ணன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் உண்மைதான். எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? நான் எங்க ஊர்ல வந்து மம்முட்டி பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கேட்கும் பொழுது இன்னொரு இவரான்னு ஆமாங்க அப்படின்னு எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்குது. எனக்கு அது வேணும். இப்ப என் ஒய்ஃபோ என் பிள்ளையோ வந்து இவர் என் அப்பான்னு சொல்ல ஆசைப்படுவாங்களா, இவருடைய அப்படின்னு சொல்ல ஆசைப்படுவாங்களா? எனக்கு ஒரு அடையாளம் இருக்கும்போது அதுதானே வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மொமெண்ட்லாம் டைரக்டாவே சொல்லிடு, ஏன்டா என்ன பத்தி சொல்றான்னா? ஆமா, இப்ப வரும்போது ஒருத்தன் போன் பண்றான், மாப்பிள்ள நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், நீ அங்கே சென்னையில இருந்து கிளம்பிட்டியா, நீ என் வீட்டுக்கு வராங்கிறதுக்கு நான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானாங்கிற கொஸ்டின் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு நண்பன் வந்து அவன் சொந்தக்காரர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது, என் நண்பன் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ஒன்னா படுத்து கிடந்தோம், சுத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கான்னு சொல்றது சரியா, இல்ல இவருடைய அண்ணன் சொல்றது சரியா? நம்மளை பத்தி சொல்றது அவ்வளவுதான். இதைத்தான் சொன்னேன், யதார்த்தம் தானே. இல்ல, உண்மைதான். ஏன்னா அதுக்கடையில ஒரு கேள்விகளுக்கு முன்னெடுத்து வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த வகையில இப்போ நீங்க சொன்ன பதில் வந்து கரெக்டா இருக்கும். யதார்த்தமான விஷயங்களை நீங்க சொல்றதே ஓகேவான ஒரு விஷயம் தான். என்னை மிகைப்படுத்தியோ இல்ல எனக்கு ஒரு புது அடையாளம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. நான் யாருங்கிறது எனக்கு போதும். சூப்பர் சார். நான் வந்து ராஜராஜ பரம்பரைன்னு சொல்லவும் ஆசைப்படல.
நான் இதாக போறேன் அதாக தேவையில்லை. ஆ. நான் நானாவே இருக்கிறேன். கரெக்ட். அவ்வளவுதானே. எனக்கு பிரபாகரனுங்கிற பிரபாகரன் பேருக்கு அந்த அடையாளத்துக்கு என்ன இருக்குதோ அவ்வளவுதானே. அதுதானே சரியானது. நடிப்புக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு கிடைச்சிருக்கும்ல, எனக்கு அதை சொல்லுங்க. முதல் அங்கீகாரம் வந்து எனக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரமிப்பாவோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. சந்தோஷம்தான். இது எப்ப பண்ணுன்னா சகாப்தம் சீரியல் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் சீரியல். அந்த டைம்ல எங்க பைக் கூட கிடையாது, எங்களுக்கு எல்லாம் பைக் பஸ்ல தான் போவோம். ஓகே. டவுன் பஸ்ல தான். அங்க பார்த்த அடையாளம் கேட்டுட்டு ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. ஓ நைஸ். அதுதான் அந்த ஒருத்தரை வந்து அந்த ஆட்டோகிராஃப் கேட்கும் பொழுது யார் ஆட்டோகிராஃப் கேட்கிறான்னு மொத்த பசங்க ஒரு 50 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அவர் நம்மளை அறிமுகப்படுத்துவார். இவர் தான், இவர் தெரியல அவங்களுக்குங்கிறப்போ அந்த 50 பேரோட பார்வை நம்ம மேல இருக்கும். அந்த அங்கீகாரம் வேற. ஒரு ஆட்ல ஒன்று நடிச்சிருக்கோம், ஒரு கம்பெனிக்கான ஒரு ஆட் ஒன்று. இதுவும் 97, 96 டைம்ல தான். ஓகே. இந்த டீமா பண்றப்போ அதுல நடிக்கிறதுக்கு ஒரு நடிகரை தேடும் பொழுது அவர் அப்ப அந்த காலகட்டத்துக்கு ஒரு 7000 10,000 காசு கேட்டார். எங்க பட்ஜெட்ல அது இல்ல. அவ்வளவு கொடுக்க முடியும். 2000 3000 வந்தா அதை பண்ணலாம். 97 2000ங்கிறதே அதிகம் தான். ஐ மீன் அந்த பீரியட்ல 2000ங்கிறதே அதிகம் தானே. அல்ல, பட்ஜெட் ஒரு கமர்ஷியலுக்கான பட்ஜெட் ஒரு 30,000 20,000 தான் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் லொகேஷன் கொடுக்கணும், கேமரா வாடகைக்கு எடுக்கணும், ஸ்கிரிப்ட் ஒர்க், இதுக்கு எல்லாருக்கும் சோறு போடணும், டிரான்ஸ்போர்ட், இது போக வந்து ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்கிறது அன்னைக்கு பண்ண முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிட்டானுங்க, மாப்பிள்ள நீ பண்ணிடுறா. புரியுதுங்களா? அப்படி வந்து நம்மளை மாடல் ஆக்குறாங்க. அந்த அந்த ஆட் வந்து அந்த கமர்ஷியல் வந்து அந்த கம்பெனியோட அதுக்கப்புறம் வந்த அந்த கம்பெனியோட அத்தனை ப்ராடக்ட்டுமே அதான் ஆடு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அவன் செய்ய சொன்னது ஒரு எண்ணெய் விளம்பரத்துக்கு செய்ய சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ஃபர்னிச்சருக்கு செய்ய சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த பேரை மட்டும் வச்சுட்டு பேரை ப்ரமோட் பண்ணணும். இதுதான் தொழில். என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லலை. நம்ம என்னன்னா இதை சொல்றோம். இந்த கம்பெனியோட பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டை வச்சுட்டு சொல்லி அதுல ஒரு 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 கியூட்டான ஒரு லவ், ஒரு பொயட்டிக்கா ஒரு லவ், ஒரு 30 செகண்ட்ஸ்ல 1 மினிட்ல சொல்றான். பதில் தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன் கேசட்டை, அதை வச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தோம். அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட் யாருக்கோ போட்டு காமிக்கும், பார்ட்னருக்கு யாரோ போட்டு யாரா பண்றதுன்னு கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா 5000 காசு கொடுத்தாங்க அந்த ஆடுக்கு. இது டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ கேபிள் எல்லாம் வரும். நான் ஒரு படம் அவுடோருக்காக கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல போய் இறங்கும் போது எல்லா டிவிலையும் அந்த ஆடு ஓடிட்டு இருக்கு. எப்படி பண்ண ஆடு, சம்பளம் கொடுக்க முடியாமல் வேற வழி இல்லாமல் நீ செஞ்சிடறான்னு சொல்லி அதை வந்து தயாரிப்பாளரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் திருப்பி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அது வெளியில டெலிகாஸ்ட் ஆகுது. நான் ஒரு அசிஸ்டண்டா ஒரு நாளைக்கு 50 ரூபா பேட்டா வாங்குற ஒரு வேலைக்காரனா போய் ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்து லொக்கேஷன் போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எல்லா இதுலயும் போகுது. அங்க ஒரு கும்பல் வராங்க பாரு, 100 பேர் 200 பேர் கூடி நம்மள வந்து வேடிக்கை. அங்க வந்து பிக்கப் பண்ண வந்தவன் ஒரு அசிஸ்டண்ட பிக்கப் பண்றதுக்காக ஒரு 4-5 அசிஸ்டண்ட பிக்கப் பண்றதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு 4-5 வண்டி நின்று இருக்கு. அந்த ட்ரெயின்ல வந்த எல்லா ஒர்க்கர்ஸையும் கூட்டு போறதுக்காக ஒரு 7-8 வண்டி நின்றுட்டு இருக்குது. அங்க வந்து அந்த அத்தனை டிவிலையும் நம்மளை பார்த்துட்டு சுத்தி ஒரு கூட்டம் கூடிய அங்க பிக்கப் பண்ண வந்தாலும் என்னடா, ஏன்னா பிக்கப் பண்ணி நான் போய் குளிச்சுட்டு ஷூட்டிங் போகணும். கரெக்ட். இங்க இருந்து என்னால நகர முடியல. இது நீங்க சொல்ற ஷார்ட்டே வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ரஜினி சார் சொல்லுவார்ல, அசிங்கப்பட்டு வந்து அடுத்து பார்த்தா அந்த அங்கீகாரம் கிடையாது. அதுதான் அங்கீகாரம், அதுதான் பிரமிப்பு, அதுதான் சந்தோஷம். அப்ப நான் அதை அந்த வயசுலயே பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு எடுக்கிற செல்ஃபி வந்து சந்தோஷம். எனக்கு சந்தோஷத்தை விட நம்ம கூட போட்டோ எடுக்கல அவங்க சந்தோஷப்படுவாங்க, 4 பேர்ட்ட காட்டுவாங்க. நான் அதுக்காக தான் போவேனே தவிர எங்கூட போட்டோ எடுத்துக்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டு, அது சந்தோஷம் தான். எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்காது அங்க கொடுத்த. ஆமா, அது வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு. என்ன வந்து நம்மளா அப்படின்னு ஒரு என்ன சொல்லு பூரிப்படை, தூக்கமில்லாத இரவு. ஆமா, அடிச்சு என்னை வந்து நான் வேலை பார்க்க போன இடத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. இவன் சும்மா வேலைக்கு வரல, கற்றுப்பிடிக்கிற பையன் கிடையாது, இவனுக்கு இது பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்க போன ஒரு அசிஸ்டண்டா அப்போ ட்ரீட் பண்றதுலாம் வேறையா இருக்கும். லாஸ்டா இங்கே இருப்பான் அந்த ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்த வேலை பார்க்கறவங்க டைரக்டருக்கும் நடிகருக்கும் கூட தெரியாம இருக்கும். ஒரு கேமராமேனுக்கு அப்போ எல்லாம் பன்னீர் சாருக்கு அப்போ வந்து 8-10 அசிஸ்டன்ட் இருப்போம், தெரியாமலே இருக்கும். ஏதோ ஒரு மூலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம உள்ள போகும்பொழுதே அது அங்கங்க பேசி ஹீரோல இருந்து டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து நம்மள நோட் பண்ணணும். ஓ என்னடா நீ பெரிய நடிகலாம், அது கிண்டல் பண்ணாலும் ஏதோ ஒண்ணு நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். ஆமா, மக்கள் ரசிக்கிறாங்க. ஆமா, அப்படிங்கிறப்போ அதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு பூரிப்பையும் கொடுத்தது அந்த தருணங்கள் தான்.
ஸோ இதுல வந்து எனக்கு சந்தோஷம் இல்லை, பட் அவங்க எடுத்துக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிக்கிறனால குறைஞ்சு போயிட மாட்டேன். They'll be happy. அதுக்கு நான் போவேன். எப்போ யார் கூப்பிட்டாலும் போய் போட்டோ எடுப்பேன். அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ்? எப்பயும் நீங்க பிளான் பண்ண போறது கிடையாது, அவ்வளவுதான். go with the flow தான். பட் ஆனா நமக்கான ஒரு கனவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கனவுன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல இதை பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஒரு ஒரு அவேர்னஸா இல்லை அவேர்னஸ் தாண்டி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதா இருக்கட்டும். எந்த மாதிரியான கதையை நீங்க எதிர்பார்க்குறீங்க ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா? உறவுகளையும் உணர்வுகளையும் ஹைலைட் பண்ணக்கூடிய சொந்த பந்தங்கள், சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ், சொல்லப்படாத நம்ம உறவுன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வரணும். அதெல்லாம் கதைக்குள்ள வரணும். அவ்வளவுதான். வச்சுட்டு பிரம்மாண்டங்கள் எனக்கு வேண்டாம். ரூட்டடான கதை எதை சொல்ல பிரேம் பண்ற மாதிரியான கதைகள் தான். ஓகே ஓகே, அது பிடிக்கும். யதார்த்தமானது. சூப்பர். கமர்ஷியலுக்கா இதை சேர்த்தேன் அதை சேர்த்தேன் மானியத்தேனே போட்டுக்கலாம், மொத்தத்தையும் மாற்றக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஸோ இப்போ அல்டிமேட் கோல் வந்து நமக்கு அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான வேலைகள் அது பார்த்துட்டே இருக்கேன். 1 வருஷம் 1.5 வருஷமா அந்த கதை கேட்கறது. கதை நம்மகிட்டே 10 கதை இருக்குது. அதை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொடக்ஷனுக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ நண்பர்கள், இன்வெஸ்டர்ஸ், அப்படி ஒவ்வொருத்தரையும் இந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லல. பள்ளி தோழர்கள் இன்னும் எனக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்க நண்பர்கள் இன்னையும் டச்சில் இருக்காங்க. எல்கேஜிலேருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வரையும் படித்த நண்பன் இன்னையும் தொடர்பு. 6th-லேருந்து 10th வரையும் படித்தவன் ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 11th 12th படித்தவனுங்க டச்சில் இருக்காங்க. எல்லாரோடையும் தொடர்புலையும் இருக்கேன். எல்லாரும் கூடன்னா மொத்த கிளாஸ் இல்ல, அங்க இருந்த நண்பர்கள் கூட இருக்கு. அல்ல, அங்க ஒரு 40 பேர் என் கிளாஸ்ல இருந்தாங்கன்னா அதுல ஒரு 4-5 பேர் கூட நான் தொடர்புல இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் 6th-லேருந்து 10th வரைக்கும் 4 பேரா இருக்கான். 11th 12th அது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கானுங்க. ஸோ சினிமா இல்லாத நண்பர் வட்டம் தான் எனக்கு நிறைய ஜாஸ்தி. நான் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இது வந்து எந்த வகையில அதிர்ஷ்டசாலிங்க? இது வந்து இது ஒரு கிஃப்ட்டுக்கு வந்து அதிர்ஷ்டம், புதையல் தான் அதிர்ஷ்டம். ஆமா, அப்படி வரீங்க. ஆமா, அதுதான் அதிர்ஷ்டம். நான் தேடுறது இல்லை. இப்போ என்கிட்ட வந்து அறிவு தேவையா ஓரளவு இருக்குன்னு வச்சுங்களேன். அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது, தேடல் இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நான் முயற்சி பண்றது நடக்கும். அப்போ அதிர்ஷ்டம் நேரம் கை கொடுத்துருச்சு, நான் தயாரிப்பாளர் ஆயிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. அது கிஃப்ட், ஒரு அன்பு. அந்த வந்து நான் தான் உணர்வுகளை நான் வந்து என்ன சொல்றது, உணர்வுகளை போற்றக்கூடியவன் தான் சொல்றேன். எனக்கு வந்து சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும் தானே சொல்றேன். அது எனக்கு 60 நாள் இங்க வேலை பார்க்கறனால இளைப்பாடுறதுக்கு நான் அங்கதானே போறேன். அந்த நண்பர்களோட தானே இருக்கேன். நல்ல விஷயம். நீங்க சென்டிமெண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னனால இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். ஒரு படம் பார்த்து நைட்டு ஃபுல்லா அழுது தீர்த்தது உண்டா? ஏதாவது நைட்டு ஃபுல்லா இல்லை சார். படம் இப்பயும் வீட்டுல படம் பார்த்தாலும் தியேட்டர்ல படம் பார்த்தாலும் ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்துச்சுன்னா 2-4 கண்ணு என்னை பக்கம் திரும்பிடும். எந்த சமீபத்திய படம், ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க. பர்டிகுலர் படம் பார்த்துட்டே இருப்பேன் நான். இப்போ என் ஒய்ஃப்லாம் ரொம்ப ஏங்க இட்டாலியன் மூவி, பிரெஞ்சு மூவி பார்த்தெல்லாம் அழுகுறீங்க, லாங்குவேஜே தெரியாம. எமோஷனுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை இருக்குது? அது ஒரு சீரீஸ் ஒன்று இதுல என்ன இருக்குது, விஜய்ல வந்து ஹார்ட் பீட்னு ஒரு சீரீஸ். நமக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா, நான் அந்த அப்துலுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஏதோ மிஸ் பண்ணிட்டாரு, எடுக்கல. எனக்கு அப்துலுக்கு தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லை, தெரியும் எனக்கு. அது பார்க்கும்போதுல ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது பேசணுன்ட்டு நம்பர் இல்லைன்ட்டு ட்ரை பண்ணேன். அவர் நம்பர் வாங்கி கூப்பிட்டேன், அவர் எடுக்கல. ஆனால் விஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணேன். நான் வந்து வேல்பாரி விகடனில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமைக்காக முடிஞ்சிச்சு, இந்த வாரம் படிச்சு முடிச்சிட்டோம்னா அடுத்த வியாழக்கிழமை போகிறோம், அப்படி ஒரு காத்திருப்பு இருக்கும். வியாழக்கிழமை வந்து எந்திரிச்சோன்னே முதல்ல புக்கு தான், அதை மொத்தத்தையும் படிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினது வந்து ஹார்ட் பீட் சீரியல். லொக்கேஷன்ல வீட்டில் பார்க்க முடியல, லொக்கேஷன்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும், கேப்ல பார்த்துட்டு இருந்தாலும் வெட்லாத்த கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன். அது பொலப்பொலன்னு கொட்டிகிட்டே இருக்கும், நம்மளை தைக்கும் இல்லை அது. என்ன எனக்கு அந்த வரி, சில வரி ரொம்ப பிடிக்கும். அடுத்தவன் கஷ்டத்தை கரெக்டா சொல்ல, அடுத்தவன் கஷ்டத்தை பார்க்கும்போது உன் கண்ணு கலங்குச்சுன்னா அது கூட சுகம்தான். உண்மைதான். அடுத்தவன் கஷ்டத்துக்காக நீ கலங்குனே நீ மனுஷன் நான் சொல்லுவேன். மனித மனக்குள்ள இருக்கு, இன்னும் ஒரு இடத்துல இருக்கு. அதான் நீ அப்டேட் ஆகாம இருக்க, டென்சி ஆகாம, அந்த மேட்ரிக்ஸ் வேர்ல்டுக்குள்ள நான் மாட்டிக்காம உனக்குள்ள இன்னும் மனிதம் இருக்குது. அந்த வரிகள் எனக்கு சில வரிகள் கரெக்டா சொல்லனாலும் மீனிங் அதான். கரெக்ட் தான், எனக்கு புரியுது, எனக்கு அது பிடிக்கும். அப்ப அடுத்தவன் கஷ்டம் தெரியுது. அது சினிமாவா இருக்கலாம், யதார்த்தத்துல நேரடியா பிறக்கலாம், பக்கத்து வீட்டுல நடக்கலாம்.
அது உனக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா உனக்குள்ள மனிதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா பார்த்து அழுகிறவனை வந்து தயவு செய்து காமெடி பண்ணாதீங்க, காமெடி கிண்டல் பண்ணாதீங்க. ஆமா, அது அவனை அறியாமல் ஒரு விஷயம். அது ஹார்மோன் செய்யற வேலை, அது வருது. ஆமா. அவனுக்குள்ள மனிதம் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். பாட்டு கேட்டாலே சில பாட்டுல அழுவ அதுதான். ஏன் யோசிக்கவே தெரியாது. பூவே செம்பூவே பாட்டு கேட்டனா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நான் செய்த பாவம் என்னோடு போட்டுக்கும் போது ஏன் நான் அழுகுறேன் எனக்கு தெரியல, ஆனா அழுதுட்டு போயிட்டு இருப்பேன் நான் மட்டும். நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், விஜய் டிவில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், நாம் ஹீரோ நமக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு. அதுல செந்தில், மிர்ச்சி செந்தில் ஹீரோவை பண்ணிருப்பாப்புல. அந்த எமோஷன் சீன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிஜிஎம்ஸ் நிறைய எடுத்து வச்சிருப்பாரு, கலெக்ஷன் மியூசிக். சென்டிமெண்ட் சீன் வரும்பொழுது அந்த பக்கம் ஃபோனில் போட்டு விட்டு உங்களுக்கு சரி நத்திங் எதுவுமே இருக்காது, அவ்வளோதான் மியூசிக் மட்டும்தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவளை அந்த பொண்ணும் வச்சிருப்பா அதே மாதிரி கலெக்ஷன், ரச்சிதாவும் வச்சிருப்பா. எங்கள் 3 பேர் காம்போ, இல்லை எனக்கு ரச்சிதாக்கான காம்போ, எனக்கும் செந்திலுக்கான சீன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு. எமோஷன்ஸ் பிச்சுராங்க. நானே இவங்க காம்பினேஷன்ல ஒன்றா நானும் கிளிசரின் போடணும். நான் பிறகு நடிகர்லாம் கிடையாது, நமக்கு கிளிசரின்லாம் போட மாட்டேன். அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்துடும் அந்த மியூசிக், அதை ஏதோ பண்ணும் இல்லை, அதுக்குன்னே கலெக்ஷன் வச்சிருப்பாங்க, செம்மையா இருக்கும் அது. அது மாதிரி அது அந்த எமோஷன்ஸ் அது என்ன, அதுதான் அந்த மியூசிக் உங்களை ஒன்று செய்யுதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்குதுன்னு தானே அர்த்தம். அதை வத்த விடாம பாத்துக்கங்க. கண்டிப்பாக அது ஒரு இனிமையான வழி. ஆமா, இனிமையான ஒரு சந்தோஷம். அது பார்க்கும்போது தான் கண்ணீரும் சுகம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி லாஸ்டா என்னைய வந்து அழுக வச்சு நான் பார்க்கும்போது எடுத்துட்டு டிவி ஆன் பண்ணும்போது கிளாத்து டிஷ்யூ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை ஒரு நமக்கு தெரிந்த நண்பர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்துல், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க பிஸியா இருந்தீங்களா இல்லை யாருன்னு தெரியாம எடுக்காம இருந்தீங்களோ, என்னுடைய வாழ்த்துக்களும். நான் ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்தேன். ரொம்ப நீங்க பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்துல். இதை பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதுலயுமே பல வழிகள், ஒரு கார்த்திக் அவர்கள் அந்த ஒரு சீன்ல நடிச்சதெல்லாம் வந்து நிறைய பேர் கொண்டாடினாங்க. அவ்வளோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாங்க, எல்லாம் செம்மையா பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு திருப்பி ஒரு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது அப்படிதான் இருந்துச்சு. எந்த கேரக்டருமே அதுல வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டவே இல்லை. அத்தனை கேரக்டர்ஸுமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி பெரிய. அதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த முகங்கள் பெரிய அறிமுகமான முகங்களே கிடையாது. அதுல தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அறிமுகமான முகங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் பொழுது கரெக்ட். கார்த்திக் கூட 2வது சீசன்ல தான் வந்தாரு. சீசன் பெருசா யாருமே இல்லை, ஆனா அப்பயுமே பார்த்துட்டு வந்தாரு. 2வது சீசன் கார்த்திக் வர்றதுக்கு முன்னாடியும் கூட அவங்க அந்த கேரக்டர்ஸ், அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணாங்க. ஒவ்வொரு கேரக்டரேஷனும் வேற வேற கேரக்டரேஷன். ஒரு செட்டுக்குள்ள இதை பண்றாங்க, இவ்வளவுதான் இருக்குது பட்ஜெட்ல பண்றாங்க அப்படிங்கறது அந்த எண்ணமே தோன்றவங்க. இத்தனைக்கு சொல்ல போனா நீங்க செட் ரொம்ப சின்ன செட், அது சீன் பிரிச்சுட்டானு செம்மையா பண்ணியிருந்தானு. ஆமா, ஏன்னா இதுல வந்து அவனை பத்தி பெருமையா பேசுறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அவன் திறமைசாலி, அழகா எழுதியிருந்தான், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தான், சூப்பரா எடுத்திருந்தானுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. அப்போ சந்தோஷப்படுத்தணும், வாழ்த்துறதுல என்ன தாராளமா பண்ணியிருந்தாங்க. ஒரு கலைஞன் மற்றொரு கலைஞனை ரசிக்கிறது மிகப்பெரிய கலை. நான் முழுக்க ரசிச்சேன், அதை கடைசி அந்த ஃப்ரேம் வரையும் ரசிச்சேன். நான் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்றேன். நாங்களும் வெயிட் பண்றோம். ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை எனக்கு பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த அந்த மலையெல்லாம் இருக்காது இனிமே, அதுக்கு நாங்க அவளோட காத்திருக்கோம். அதுதான் மழை இருந்துச்சு, தகர்த்தெரிய தயாராயிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு மனப்பக்குவமும் ஒரு வலிமையும் தேவைப்படுது. அந்த வலிமையோட இருக்கேன். அது இருந்துச்சுன்னா 4 பாறைலாம் தேவையில்ல, ஒரு பாறையை வச்சே தகர்த்தலாம். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி, உங்களோட அழைப்பை ஏற்றதுக்கு நன்றி. தேங்க்யூ.